கணபதையே நமக. ஸ்ரீ குருப்பியோ நமக. கற்பனை கெட்டாத அற்புதங்கள் வரிசையில் இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தெய்வம் ஞானம் முடிவற்றது, அது என்றுமே வளர்ந்து கொண்டே இருக்கும் என்ற தத்துவத்தை உலகுக்கு உணர்த்த அகிலம் ஆடும் அம்பிகையே சிஷ்யையாகவும் அப்பனாகிய சிவபெருமானே குருவாகவும் அமைந்த திருத்தலம் திருவானைக்கா என்னும் ஜெகத்குரு ஆதிசங்கரால் தாடங்க பிரதிஷ்டை செய்யப்பட்ட அகிலாண்டேஸ்வரி மலைமகளான பார்வதி அலைமகளான மகாலட்சுமியின் வடிவில் கலைமகளான சரஸ்வதியின் அருளை தருவதாய் அமைந்தவள். முப்பெரும் தேவியின் சக்தியை ஒருங்கிணைத்தவள். ஞானசக்தி பீடத்தில் அமர்ந்தவள். அவளே திரிகுணாத்ம ரூபிணி, அதாவது இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி மூன்றும் ஒன்றிணைந்தவள். சர்வலோகேஸ்வரியான லலிதா பரமேஸ்வரி பண்டாசுரனுடன் யுத்தத்திற்கு பிறகு பூலோகத்தில் குடிகொள்ள வேண்டி காஞ்சி க்ஷேத்திரத்தில் காமாட்சியாக அருள் பாலித்தாள். லலிதாதேவியின் மந்திரியான ராஜமாதங்கி மீனாட்சியாக மதுரையிலும், சேனாதிபதியான தண்டநாதா வாராகி ஆனைக்காவில் அகிலாண்டேஸ்வரியாகவும் அருள் பாலிப்பதாக ஐதீகம். ஆகையால் அகிலாண்டேஸ்வரி வாராகி பீடமாகவும் கருதப்படுகிறாள். ஆனைக்காவின் நம்பிகையான அகிலாண்டேஸ்வரியின் பெருமையை சொல்லி மாழாது. அவளது தாம்பூல உச்சிஷ்டம் ஒரு சாமானியனை பெரும் கவிஞனாக்கியது. அந்த சந்தர்ப்பத்தை இன்று நாம் சிந்திப்போம். வரதன் என்பவன் ஆனைக்காவின் மடப்பள்ளியில் பணியாற்றுபவன். அவனது மனைவியோ சிவபெருமான் முன்னிலையில் ஆறுகால பூஜையில் நடனமாடுபவள். இருவரும் இணைந்தே கோவில் கைங்கரியத்திற்கு வருவார்கள். ஒன்றாகவே வீடு திரும்புவார்கள். இதையே வழக்கமாக கொண்டிருந்தனர். ஒரு நாள் வரதனின் மனைவி வீடு திரும்புவதற்கு சற்று தாமதமாகும் என்றும் வரதனை தனக்காக காத்திருக்க வேண்டாம் என்றும் கூறினாள். ஆனாலும் வரதன் வேலை முடிந்தவுடன் வீட்டிற்கு செல்லாமல் மனைவிக்காக காத்திருக்க முடிவு செய்தான். கோவில் மண்டபத்தில் அமர்ந்து காத்திருந்தவன் அசதியால் கண்ணையர்ந்து விட்டான். இருட்டிவிட்டது. வேலை முடிந்த மனைவி வரதன் வீட்டிற்கு சென்றிருப்பான் என நினைத்து வீட்டிற்கே திரும்பிவிட்டாள். அக்ஷரலட்சம் எண்ணிக்கை அம்பிகையை குறித்து ஜெபம் செய்தவர்களுக்கு அம்பிகை நேரில் காட்சி தருவாள் என்பது நிதர்சனம். அந்த வகையில் வரதன் கண்ணயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த அதே மண்டபத்தில் தேவி உபாசகர் ஒருவர் அம்பிகையை குறித்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார். அவர் அக்ஷரலட்சம் எண்ணிக்கை ஜெபம் செய்ததால் அம்பிகை அவருக்கு காட்சி தர முடிவு செய்தாள். சாரஸ்வத ரூபத்தில் நேரில் வந்தாள். ஜெபம் செய்தாரே தவிர அவரது ஞானம் முழுமை பெறவில்லை. எனவே அவருக்கு அம்பாளை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அம்பிகையும் சற்றும் யோசிக்காமல் அங்கிருந்து நகர்ந்தாள். அப்போது அதே மண்டபத்தில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த வரதனை பார்த்தாள். வரதனை நோக்கி, வரதா, எழுந்திரு, வாயை திற என்றாள். சற்றும் யோசிக்காமல் வரதன் வாய் திறந்தான். அம்பிகையின் தாம்பூல உச்சிஷ்டத்தை சுவைத்தான். எப்பேற்பட்ட பாக்கியம் அது! இந்திரனும் முருகனும் திருமாலும் செயற்கரிய செயல்கள் செய்து அம்பாளின் பாராட்டை பெற்று அவளது பிரசாதமான தாம்பூல உச்சிஷ்டத்திற்காக ஓடோடி வருவார்களோ, அந்த மகத்தான பிரசாதம் வரதனுக்கு கிடைத்தது. வரதன் கவிகால மேகமானான். ஸ்லேடைக் கவி புரிந்தான். தாம்பூல உச்சிஷ்டம் அவனை காலத்தால் அழியாத கவிஞனாக்கியது. ஸ்ரீசக்கரத்தையும் சிவசக்கரத்தையும் தாடங்கங்களாக காதில் அணிந்தவள் சிவனை ஆராதிப்பவள். ஸ்ரீசக்கரவாசினி, சங்கரர் பூஜித்த அம்பிகை, காலத்தை கடக்க வைக்கும் ஆற்றல் உடையவள், அகிலத்தை ஆளும் ஜனனி, ஞானஸ்வரூபிணி, முடிவில்லாத ஞானத்தை குறைவில்லாமல் அருளிச் செய்பவள். அடைக்கலம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி. நன்றி. ஸ்ரீ சுதா.